தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறதுக்கு இப்போ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கவர்மெண்ட் கோட்டானா 500, மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1000 பே பண்ணியிருக்கீங்க இல்லையா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ இது நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. இதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குங்கிறது அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அது நமக்கு வெப்சைட்டில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் வி வில் நோ அவர் ஸ்டேட் ரேங்க். ஓகே, அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அல்லது கவர்மெண்ட் கோட்டா ரெண்டுக்குமே பே பண்ணியிருக்கிறீங்களா? ரெண்டுக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம். இன் த ஆர்டர் ஆஃப் யுவர் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நிறையா சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸும் ஃபில் பண்ணி கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் வேணும்னா அப்ளை பண்ணலாம், அல்லது ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதையும் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கிறது கவர்மெண்ட் கோட்டா தனியாக, மேனேஜ்மெண்ட் கோட்டா தனியாக ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ இது ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபிக் டேட்ஸ் வரும். அந்த டேட்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு சீட் அலாட்மெண்ட் வரும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நம்ம வந்து செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுவோம். கவர்மெண்ட் கோட்டாலேனா 30,000, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1 lakh பே பண்ணுவோம். இது வந்து அந்த கிளாஸில் கொடுத்துருக்குறாங்க, ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கிறபடி நமக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிற செக்யூரிட்டி டெபாசிட். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம வரி பண்ணுவாங்க, அது ரீஃபண்டபிள் தான். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் வந்துடும். அதை எடுத்துகிட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கோ அதுக்கு போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு அந்த காலேஜில் எப்படி ஃபீஸ் பே பண்ணணும், என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். இதில் வேக்கண்ட்டாக இருக்கிற சீட் செகண்ட் ரவுண்டில் வரும். ஸோ செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு நீங்கள் அகெயின் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து திரும்ப பே பண்ண வேண்டியதில்லை. பட் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் மறுபடியும் பே பண்ணணும் செகண்ட் ரவுண்டுக்கு. ஓகே, இது வந்து லெஃப்ட் ஓவர் சீட்ஸ்க்கு தான் செகண்ட் ரவுண்ட் வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி காலேஜ் கிடச்சிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணாமல் நீங்கள் குவிட்டும் ஆகலாம். ஓகே, இன்கேஸ் நீங்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் சீட் கிடச்சி குவிட் ஆகலாம். இட்ஸ் அ ஃப்ரீ எக்ஸிட். அதனால் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ தான் ரீஃபண்டபிள் கிடையாது, பட் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகும். ஓகே, இதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி செகண்ட் ரவுண்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடச்சிருச்சு, செகண்ட் ரவுண்டில் அகெயின் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, பெட்டர் காலேஜஸ்க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, செகண்ட் ரவுண்டில் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த காலேஜஸ் ரிப்போர்ட் பண்ணுவீங்க, அங்கே ஜாயின் பண்ணி அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்க. அல்லது நீங்கள் குவிட் ஆகணும்னா குவிட் ஆகலாம். ஓகே, செகண்ட் ரவுண்ட்லேயும் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டை ரீஃபண்ட் வாங்க முடியும். அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்டு நம்ம மாப்பப் ரவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ மீதி இருக்கிற அலாட் ஆகிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாமல் இருக்கிற லெஃப்ட் ஓவர் சீட்ஸ் மாப்பப் ரவுண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து காலேஜஸ் ஆப் பண்ணுறீங்க, உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும். இல்லைன்னா உங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபைன் ஏதாவது இருக்கும். ஓகே, ஸோ இது போக உங்களுக்கு வந்து ஃபோர்த் ரவுண்ட் இருக்குது, அது ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டுன்னு சொல்லுவோம். டிபெண்ட்ஸ் ஆன் த சீட்ஸ் அவைலபிள் பொறுத்து ஸ்ட்ரே வேகன்சி கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டில் நீங்கள் காலேஜ் அலாட் ஆச்சுன்னா ஜாயின் பண்ணலன்னா உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் இல்லாமல் உங்களோட காலேஜ் ஃபீஸ் ப்ளஸ் 1 year நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதனால நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டில் கிடைச்சா ஜாயின் பண்ணலாம், கிடைக்கலனா குவிட் ஆகலாம். மாப்பப் ரவுண்ட்லையும் ஸ்ட்ரே வேகன்சிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட்டை யூஸ் பண்ணணும், ப்ளஸ் உங்களோட காலேஜ் ஃபீஸும் நீங்கள் பே பண்ணணும். ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டுக்கு போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணாமல் விட்டீங்கன்னா யூ கேனாட் பார்ட்டிசிபேட் இன் த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபார் நெக்ஸ்ட் 1 year. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு அண்டர்கோ சம் ஃபார்மாலிட்டிஸ் திஸ் வே. அதனால தேவையான காலேஜஸ் கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணுங்க, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ரவுண்டில் விட்டாட். தேங்க்யூ.